இறந்து போயிருக்கக்கூடிய பாடகி ஜானகி அம்மா, அவங்க வீட்டு பீரோல வச்சிருந்த சில பொருட்கள எடுத்து பார்த்துட்டு, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாடகி ஜானகி அம்மாவ பொறுத்தவரைக்கும், பல மொழி திரைப்படங்கள்ல பாடி பல விருதுகள வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்குன விருதுகள வீட்ல வைக்கிறதுக்கு இடமே இல்ல. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. 2013ஆம் வருஷம் இவங்களுக்கு பத்மபூஷன் விருத கூப்பிட்டு குடுத்தாலும், இந்த விருது தனக்கு தாமதமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விருத அவங்க நிராகரிச்சுட்டாங்க. அத வாங்க மறுத்துட்டாங்க. 88 வயசு ஆகியிருந்த பாடகி ஜானகி அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வலிமையா தான் இருந்தாங்க. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட மகன் இறந்து போனதுக்கு பிறகு ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் கடந்த ஒரு சில வருஷங்களாவே சினிமால எந்த விதமான பாடல்களும் அவங்க பாடுறதில்ல. எந்த விதமான பொது நிகழ்ச்சிகள்லையுமே அவங்க கலந்துக்கிறது கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க பாடல் துறையில, சினிமா துறையில இந்த அளவுக்கு பிரபலமான பாடகியா வருவதற்கு பக்கபலமா இருந்து ஹெல்ப் பண்ணது அவங்களுடைய கணவர் தான் அப்படிங்கிறத பல பேட்டிகள்ல ஜானகி அம்மா தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஜானகி அம்மாவோட கணவர் 1997ஆம் வருஷம் இறந்து போயிட்டாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஜானகி அம்மா ஒரு பக்கம் படங்கள்ல பாடி, பாடல்கள பாடி சந்தோஷமா இருந்தாலும், தன்னுடைய கணவரை எண்ணி அடிக்கடி வருத்தப்படுறதும் உண்டு. அந்த மாரி நேரங்கள்ல தான் வீட்டு பீரோல அவங்க வச்சிருந்த சில பொருட்கள் இருக்கு இல்லையா? அத எடுத்து பார்த்து தன்னோட பழைய நினைவுகள நினைவு கூர்ந்து, தன்னோட மனச ஆறுதல் படுத்திக்கிறதையும் அவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. அவங்க இப்ப ரீசென்ட்டா கடைசி கொஞ்ச நாட்கள் மைசூர்ல இருக்கக்கூடிய அவங்க உறவினர் வீட்ல தான் அவங்க தங்கியிருந்தாங்க. அங்க தான் அவங்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டு இப்ப இறந்தும் போயிருக்காங்க. அந்த வீட்ல பிரத்யேகமா இவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்குமாம். அந்த ரூம்ல இவங்க ஒரு புதுசா ஒரு பீரோ ஒண்ண வாங்கி தயார் செய்து, அதுல தான் பாதுகாக்கணும்னு நெனச்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள பொக்கிஷமா வச்சிருந்திருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் நடந்த திருமணம் இருக்கு இல்லையா? அந்த திருமணத்தப்ப எடுக்கப்பட்ட அந்த உடை, அப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், இவங்களுடைய மகன் பிறந்தப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், மகனுடைய திருமண புகைப்படம், அவங்க வாங்குன தேசிய விருதுகள், இது சம்மந்தமான ஃபோட்டோஸ், வீடியோஸ், அந்த ஷீல்டு, மெடலு இது எல்லாமே அந்த பீரோல இப்ப வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. கடந்த ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க சென்னையில இருந்தாலும், எப்ப சினிமால பாடுறத நிப்பாட்டிட்டு, பொது நிகழ்ச்சியில கலந்துக்காம கொஞ்சம் ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சாங்களோ, அப்பவே அவங்க சென்னையிலேருந்து மைசூர் போயிட்டாங்களாம். மைசூர்ல இருக்கக்கூடிய எங்க உறவினர் வீட்ல தான் கடந்த ஒரு சில வருஷங்களாவே இருந்திருக்காங்க. அந்த வீட்ல அந்த அறையில அவங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த பீரோல இந்த பொருட்கள் எல்லாமே பொக்கிஷமா இருந்திருக்கு. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுடைய மருமகளும் பேத்தியும் அந்த அறைய சுத்தப்படுத்தி அந்த பொருட்கள்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பீரோல பல வருஷ காலமா இவங்க பொக்கிஷமா பாதுகாத்த பல விஷயங்கள் அந்த பீரோல அவங்க மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சொல்லப்போனா அந்த பீரோவோட ஆக்சஸ் அதுக்கான ஓபன் பண்ற விஷயம் ஜானகி அம்மாவை தவிர வேற யாருக்கிட்டயுமே இருந்தது கிடையாதாம். இறந்து போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த லாக்கரோட கீயை தான் குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அந்த பீரோ சுத்தப்படுத்தி பார்க்கும்போது தான் அதுல அவங்க பாதுகாத்து வைத்திருந்த பல விஷயங்கள் கொஞ்சம் சேதமடைஞ்சு செல்லரிச்சு போனாலும் இத்தனை வருஷங்கள் இதை பாதுகாக்க முடியுமாங்கிற அளவுக்கு தான் அவங்க குடும்ப சேர்ந்தவங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.